Praise the Lord. सभी को प्रभु यीशु मसीह के नाम में नए साल की ढेरों शुभकामनाओं के साथ आज की सुबह हम परमेश्वर के नाम को महिमा देते हैं। இந்த காலை நேரத்திலும் நம் ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன்। ये सच में बड़े आनंद की बात है कि परमेश्वर ने हमारे लिए इस नए साल में बहुत सारी आशीषों को पहले से तैयार करके रखा है। எனவே நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் இந்த ஆண்டுக்கான ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆண்டவர் मुन्नमे நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்। जो अभी तक हमारी आंखों ने नहीं देखा है, जो हमारी कानों ने नहीं सुना, जो हमारी चित्त में भी बातें नहीं आई, वो सब कुछ पहले से परमेश्वर ने प्लान करके तैयार करके हमारे लिए रख दिया है। तो இதுவரைக்கும் நம்முடைய கண்கள் காணாத, நம்முடைய காதுகள் கேட்காத, நாம் யோசிக்காத अनेक காரியங்களை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்। विश्वास करने वाले बोल सकते हैं आमीन। हालेलुया हालेलुया। जब हम विश्वास करते हैं तो उसको हमें कैच करना चाहिए, हमें आमीन बोलना चाहिए। எனவே நாம் ஒரு காரியத்தை விசுவாசிப்போம் என்று சொன்னால் அதற்கு அதை நாம் அங்கீகரிக்கும் விதமாக நாம் ஆமென் என்று சொல்ல வேண்டும்। जब पानी आता है तो लोग बाल्टी पकड़ के उसको पकड़ना शुरू करते हैं। தண்ணீர் வரும்போது உடனடியாக பக்கெட்டை எடுத்து அதை பிடிப்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமாவார்கள்। सिर्फ पानी को देखने से पेट नहीं भरेगा, उसको पकड़ना पड़ता है। எனவே தண்ணீரை பார்ப்பதினாலே வயிறு நிரம்பாது, ஆனால் அந்த தண்ணீரை பிடித்து குடிப்பதினாலே தான் வயிறு நிரம்பும்। वचन की जब प्रचार होता है, जो विश्वास करता है आमीन बोलने से उसके जीवन में वो लागू होता है। எனவே நாம் தேவனுடைய செய்தியை கேட்கும்போது நாம் விசுவாசிக்கிற இடத்திலே நாம் ஆமென் என்று சொல்லும்போது அந்த ஆமென் என்கிற வார்த்தை நமக்குள்ள காரியங்களை செய்யும்। आपके मुंह से अंगीकार हमारे जीवन में आशीषों को लाता है। எனவே நம்முடைய வாயின் மூலமாய் நாம் செய்கிற அறிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்। आज की सुबह हम परमेश्वर की उपस्थिति में यहाँ धन्यवाद के साथ बैठे हैं। எனவே இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே நாம் நன்றியோடு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம்। हम एक बड़ी उम्मीद के साथ में बैठे हैं। நாம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இங்கே உட்கார்ந்து हम இருக்கிறோம்। एक विश्वास के साथ यहाँ बैठे हैं। நாம் ஒரு பெரிய விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து இருக்கிறோம்। परमेश्वर ने हमें वायदा किया है कि हमें एक अदन की वाटिका समान, एक वाटिका के जैसे प्रभु हमें आशीषित कर रहा है। எனவே தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு சொல்லி இருக்கிறார், ஏதேன் தோட்டத்தை போல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று हर சொல்லி। साल हम परमेश्वर की उपस्थिति में आकर वाचाओं को सुनते हैं और उसको हम प्राप्त करते हैं। எனவே ஒவ்வொரு ஆண்டும் நாம் தேவ சமூகத்திலே வந்து அந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் கேட்கிறோம், அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம்। कुछ लोग विश्वास में आगे बढ़ जाते हैं, कुछ लोग वहीं के वहीं रह जाते हैं। அதாவது ஒரு சிலர் அந்த வாக்குத்தத்த வசனத்திலே விசுவாசம் வைத்து முன்னேறுகிறார்கள், ஒரு சிலர் அந்த வாக்குத்தத்த वचनத்தை அப்படியே கேட்டபடி அப்படியே விட்டு விடுகிறார்கள்। पौलुस कहते हैं कि समय के आधार पर तो अब तुमको गुरु हो जाना चाहिए, लेकिन अभी भी तुमको दूध पिलाने की भी आवश्यकता होती है। அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சமயத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் நீங்கள் குழந்தைகளாக, நீங்கள் பால் குடிக்கிற குழந்தைகளாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார்। कई बार हमारे जीवन में हम उस ग्रोथ को नहीं देख पाते हैं जो हम चाहते तो हैं, लेकिन उसको हासिल नहीं कर पाते। நம்முடைய வாழ்க்கையில अनेक நேரங்களிலே நாம் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அந்த வளர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாமல் इस नए साल में भी बहुत सारे सपने हमारे होंगे। எனவே இந்த ஆண்டில கூட நமக்கு अनेक விதமான கனவுகள் நமக்கு இருக்கலாம்। अगर सपने नहीं है तो देखना जरूर शुरू करें। எனவே ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் கனவு காண்கிறவர்களா இல்லை என்று சொன்னால், தரிசனம் காண்கிறவர்களா இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் காணுங்கள்। क्योंकि बाइबल में लिखा परमेश्वर धर्मियों की लालसाओं को पूरा करता है। காரணம் வேதம் சொல்கிறது, தேவன் நீதிமான்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்। हालेलुया हालेलुया। हमारी कोई इच्छा ही नहीं है, कोई आशा ही नहीं है, कोई उम्मीद ही नहीं है, तो क्या परमेश्वर करेंगे? कई बार ये भी हमें विचार करना चाहिए। நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான விருப்பமும் இல்லை, வாஞ்சையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும்। बाइबल में लिखा वो तेरे मांगने, सोचने, समझने से ज्यादा करता है। இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் கேட்கிற, நாம் சிந்திக்கிற, நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் தேவன் அதிகமாய் செய்கிறார்। अगर हम इतना सोचते हैं, समझते हैं, मांगते हैं, तो इससे ज्यादा प्रभु करेगा। நாம் மிக குறைவாய் நாம் யோசித்தாலும் அதை காட்டிலும் மேலாய் தேவன் நமக்கு செய்கிறார்। अगर हम यहाँ पर हम सोचेंगे, विश्वास करेंगे, मांगेंगे, तो प्रभु इससे ज्यादा करेगा। எனவே நாம் மிக உயரமாய் நாம் ஒரு காரியத்தை யோசித்தால் அதை காட்டிலும் அதிகமாய் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறார்। इसीलिए किसी ने कहा है your attitude determines your altitude। எனவே ஒருவர் சொன்னால் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய attitude எண்ணங்கள் altitude ऊंचाई। ஓகே, உங்களுடைய எண்ணங்கள் உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும்। हमेशा हमारे विचारों को जो है परमेश्वर के सम्मुख में रखकर
हमें आगे बढ़ना बहुत इम्पोर्टेंट होता है। எனவே ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய எண்ணங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். आज की सुबह हम वही परमेश्वर के वचन से भी हम सुनने जा रहे हैं, எனவே இந்த காலை நேரத்தில் கூட நாம் இதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து கேட்க போகிறோம். क्योंकि परमेश्वर का वचन ही है जो हमें सही मार्गदर्शन करता है। காரணம் தேவனுடைய வசனம் மாத்திரமே நம்மை சரியான வழியிலே நடப்பிக்கும். इस संसार हमको भटका देता है, लेकिन जो वचन में हम आते हैं वो हमें सही गाइड करता है। எனவே இந்த உலகம் நம்மை தவறான வழியிலே நம்மை வழி நடத்தும், ஆனால் देव वचनमो நம்மை சரியான வழியிலே கொண்டு செல்லும். जो वचन में हम पढ़ते हैं तो हमें सच्चाई समझ में आती है, हमारी आंखें खुलती है और हम सही दिशा की ओर चलते हैं। எனவே நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது, நாம் சரியான பாதையிலே நாம் நடத்தப்படுகிறோம். इसीलिए बाइबल में लिखा तेरा वचन जो है मेरे पांव के लिए दीपक है, मेरे मार्ग के लिए उजियाला है। எனவே தான் வேதம் சொல்கிறது என் தேவனுடைய வசனம் என் பாதைக்கு दीपमाகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று சொல்லி. आज की सुबह हमने जो वचन से ध्यान करने जा रहे हैं यशायाह की किताब 43वां अध्याय, उसमें 1 से लेके हमने 7 वचन तक जो हमने पढ़ा था, उसमें बहुत सारी आशीष प्रभु ने दी हुई। எனவே ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம். இதிலே ஆண்டவர் अनेक ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 7 आशीषें वहां पर परमेश्वर ने बता के रखा हुआ है। எனவே இந்த 7 வசனங்களிலே 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். लेकिन मैं आज की सुबह हम सभी का ध्यान केवल चौथे वचन, 4th वर्स की ओर आपका वचन ध्यान लाना चाहता हूं। ஆனால் இன்றைக்கு காலை நேரத்திலே 4வது வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்கள் மத்தியிலே காரியங்களை பேச விரும்புகிறேன். आइए वचन को हम फिर से पढ़ेंगे। எனவே இந்த வார்த்தையை நம்ம மீண்டும் ஒரு முறையாய் வாசிப்போம். मेरी दृष्टि में तो अनमोल और प्रतिष्ठित ठहरा है और मैं तुझसे प्रेम रखता हूं, इस कारण मैं तेरी संगति मनुष्यों को और तेरे प्राण के बदले में राज्य के लोगों को दे दूंगा। நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். परमेश्वर के वचन में जब हम पढ़ते हैं तो लिखा है तू मेरी दृष्टि में अनमोल और प्रतिष्ठित ठहरा है। இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். हालेलुया, हालेलुया। क्या हम सच में अपने आप को ऐसा अनमोल और प्रतिष्ठित देखते हैं? எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்களாய் நாம் எண்ணுகிறோமா? हम कितनी बार जब अपने आप को देखते हैं तो सोचते हैं कि सच में परमेश्वर की दृष्टि में मैं बहुत ही अनमोल हूँ। எனவே நம்மை நாமே பார்க்கும்போது எத்தனை பேர் உண்மையாகவே யோசிக்கிறோம், நான் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவன் என்று சொல்லி. आज की सुबह जब हम अपने आप को जब हम सोच रहे हैं तो हम क्या देखते हैं? எனவே இன்றைக்கு क्या अपने आप को कैसा देखते हैं? எனவே இன்றைக்கு நீங்கள் உங்களை குறித்து என்ன யோசிக்கிறீர்கள், எப்படி நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள்? हम कई बार दूसरों की दृष्टि में अपने आप को कैसा देखते हैं, यही हम देखते हैं। நாம் अनेक நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதிலேயே நாம் அதிக அக்கறை செலுத்துகிறோம். वो मेरे बारे में क्या सोचेगा, இவர் என்னை குறித்து என்ன யோசிப்பார், मेरे बारे में क्या बोलता है। என்னை குறித்து இவர் என்ன மற்றவர்களிடத்திலே சொல்லுகிறார். दो लोग जब आपस में बात करते जरूर मेरे बारे में कुछ बोल रहे होंगे। யாராவது 2 பேர் ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல என்ன பத்தி தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ओ इसने मुझको मोटा बोल दिया है, அதாவது இவர் என்னை பார்த்து ரொம்ப குண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. हम कई बार दूसरे लोग मेरे बारे में क्या बोलते हैं यही सोचते हैं और उसी पे ध्यान भी करते रहते हैं। எனவே अनेक நேரங்களிலே நாம் மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதையே யோசித்து அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். दुनिया के लोग कभी हमारे बारे में अच्छा बोलेंगे ही नहीं। எனவே இந்த உலகத்தின் மக்கள் ஒருபோதும் நம்மை குறித்து சரியா சொல்லவே மாட்டாங்க. वो तो जलन करते हैं காரணம் அவர்கள் பொறாமைப்படுவார்கள். और जो जलन करता है वो कभी दूसरे को अच्छा बोल ही नहीं सकता। எனவே பொறாமை உள்ளவர் கண்டிப்பாக இன்னொருவரை பார்த்து சிறப்பாக சொல்லவே மாட்டார். लेकिन जब हम परमेश्वर की ओर देखते हैं जो हमसे प्यार करता है वो हमारे बारे में कहता है तू अनमोल है। ஆனால் நாம் ஆண்டவரை பார்க்கும்போது அவர் உண்மையாகவே நம்மிலே அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். हालेलुया, हालेलुया। कई बार माँ-बाप भी अपने बच्चों को अनमोल नहीं बोलते। எனவே अनेक நேரங்களில் பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ அருமையான பிள்ளைன்னு சொல்றது இல்லை. वो कहते तू तो बेकार है, तेरे जैसा कोई भी पैदा ही नहीं होना चाहिए, ऐसा नहीं बोलते। அநேக நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னை போல மோசமான குழந்தை யாருமே இல்லை, இப்படிப்பட்ட பிள்ளை வேற யாருக்கும் பிறக்கவே கூடாது என்று சொல்வதை பார்க்கிறோம். कई बार पति अपनी पत्नी की कभी तारीफ नहीं करता, हमेशा बुराई करता रहता है। அநேக இடங்களிலே கணவன் ஒருபோதும் மனைவியை சிறப்பாய் சொல்வதே இல்லை. पत्नियां एक्सपेक्ट करती है कब मेरा पति तारीफ करेगा, लेकिन उसके बदले बुराई कर देता है पति। ஆனால் ஒவ்வொரு முறையும் மனைவி
என்னுடைய கணவர் எப்பொழுது என்னை புகழ்ச்சியாய் சொல்லுவார் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒருபோதும் புகழ்ச்சியாய் பேசுவதில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக தவறாக குற்றம் கண்டுபிடிக்கிற வகையிலேயே பேசுவதை कई பார்க்கிறோம். बार पति सोचता है मैं इतना काम करता हूँ, मेरी पत्नी ने आज तक मेरे को एक तारीफ भी नहीं किया। அநேக நேரங்களிலே கணவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஒருபோதும் என்னுடைய மனைவி என்னை ஒரு சபாஷ் கூட சொல்லலையேன்னு சொல்லி. हर कोई एक्सपेक्टेशन करता है। எனவே ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறாங்க. अगर ये सच नहीं है तो आप मुझे बता सकते हैं। हर एक के अंदर में एक एक्सपेक्टेशन होता है। எனவே இல்லை, நாங்கள் எதற்கும் எதிர்பார்ப்பது இல்லைன்னு யாராவது நீங்க சொன்னீங்கன்னா இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விதமான தேவையும் जब बच्चा एक एग्जाम लिखता है और उसको रिजल्ट आता है 10 में से उसको 8 मार्क्स मिला है, टीचर ने उसको फेयर लिख दिया या गुड लिखा, वो दौड़ कर आकर दिखाने के लिए आता है, देखो मेरे को 10 में से 8 मार्क्स मिला है, टीचर ने गुड लिखा है। எனவே ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதுதுன்னு சொன்னால் 10க்கு அந்த குழந்தைக்கு 8 மார்க் டீச்சர் போட்டு ஃபேர் அல்லது குட் என்று எழுதுவார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை ஸ்கூல் முடிஞ்ச உடனே வேக வேகமாக ஓடி வந்து தன்னுடைய தாயிடத்துல தகப்பனிடத்துல காண்பிக்கும், பாருங்க நான் 10க்கு 8 மார்க் வாங்கி இருக்கிறேன், எங்க டீச்சர் எனக்கு குட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. क्यों दौड़ कर आता है? ताकि वो अपने मम्मी पापा से एक तारीफ सुनना चाहता है। वाह मेरा बच्चा कितना अच्छा किया है, बहुत बढ़िया किया है, वो तारीफ के लिए दौड़ कर आता है। लेकिन देखकर बाकी 2 नंबर कहाँ चले गए तेरे? எனவே குழந்தைகள் ஏன் மிக வாஞ்சியோடு பெற்றோரிடத்தில் வருகிறார்கள் என்று சொன்னால் அப்பாவும் அம்மாவும் என்னுடைய மார்க் பார்த்து வெரி குட் 8 மார்க் எடுத்திருக்கிற என்று சொல்லி புகழ்வார்கள், பாராட்டுவார்கள் என்று சொல்லி குழந்தை வரும். ஆனால் அந்த நேரத்துல நீ ஏன் 8 மார்க் எடுத்த, மீதி 2 மார்க் எங்க போச்சுன்னு சொல்லி குழந்தை இடத்துல கேட்போமானால் அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும்? धीरे धीरे वो बच्चा फिर कितना भी मिलेगा कभी मम्मी पापा के पास आएगा ही नहीं बताने। அதற்கு பின்பு நாம் பார்க்கும்போது அந்த குழந்தை எவ்வளவு அதிகமான மதிப்பெண்களை பெற்றாலும் அது பெற்றோரிடத்தில் வரவே வராது, சொல்லவும் சொல்லாது. उसको मालूम है कभी तारीफ तो यहाँ से मिलना ही नहीं है। காரணம் பிள்ளைகளுக்கு தெரியும், என் அப்பா அம்மா என்னை தாரிஃப் பண்ணவே என்னை புகழவே மாட்டார்கள் என்று தெரியும் போது குழந்தை வரவே வராது. शादी होकर एक दुल्हन बहुत हमेशा तैयार होकर रहती है, शुरू में घर में रहती है तैयार होकर भी। அதாவது திருமணமானதற்கு பின்பு புது மனைவி எப்போதுமே கணவர் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஆயத்தமாகி ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. लेकिन धीरे धीरे जब उसको तारीफ मिलता नहीं है उसने सारा तैयारी करना ही छोड़ दिया है। அதாவது கணவர் வந்து வீட்டுக்குள்ள உள்ள வரும்போதே மனைவியை பார்த்து கண்டுக்காம போயிட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம முகம் கூட கழுவாம அப்படியே உட்கார்ந்து. फिर उसके बाद जब वो बाहर जाती है तभी तैयार होकर जाती है। அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளியில போகும்போது மட்டும் அது நல்லா தயார் பண்ணி போவாங்க. क्योंकि तारीफ बाहर मिल रही है, घर में नहीं मिलती अभी तारीफ। காரணம் வீட்டுக்குள்ள அந்த புகழ்ச்சி கிடைக்காது, ஆனால் வெளியில எவ்வளவு அருமையான சேலை கட்டிக்கிறீங்க, எவ்வளவு அருமையான நெக்லஸ் போடுறீங்கன்னு வெளியில அங்கே தாரிஃப் கிடைக்கும் போது அது அவர்களுக்கு ஆனந்தமாய். प्रियो आज की सुबह हम सुन रहे हैं कि हर एक मनुष्य जो है तारीफ पाने के लिए दूसरों की दृष्टि में अच्छा बनने के लिए कोशिश करता रहता है। எனவே இன்றைக்கு இந்த உலகத்துல பார்க்கும்போது மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் மற்றவர்களுக்காக முயற்சி எடுப்பதை வாழ்வதை நாம் பார்க்கிறோம். लेकिन मैं आपको बताना चाहता हूँ परमेश्वर की दृष्टि में हम कितनी बार अपने आप को देखते हैं, मैच्योरिटी वहीं पर हमारी होती है। எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எந்த அளவுக்கு நாம் கடவுளுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அதுலதான் நம்முடைய முதிர்ச்சி இருக்கிறது. हालेलुया। हालेलुया। आज की सुबह हम सुन रहे हैं परमेश्वर को वचन कहते हैं तू मेरी दृष्टि में अनमोल है और तू प्रतिष्ठित ठहरा है। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் வேதாகமத்திலே இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். आज की सुबह मैं आपको एनकरेज करना चाहता हूँ। எனவே இந்த 2021 में परमेश्वर आपके लिए जो कुछ कर रहा है क्योंकि आप परमेश्वर की दृष्टि में अनमोल है। எனவே இந்த காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த காலை நேரத்திலே இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களுக்காக अनेक காரியங்களை செய்ய போகிறார். காரணம் அவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர். 2020 में क्या हुआ, 2019 में क्या हुआ, पुरानी बातें बीत चुकी है। परमेश्वर एक नया काम करना चाहता है। 2020 உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது, 2019 உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அவைகள் எல்லாம் முடிந்து போனது. 2021 தேவன் என்ன செய்ய போகிறார் அதை நாம் பார்க்க வேண்டும். परमेश्वर करने जा रहा है वो हमारी आंखों में अद्भुत होने जा रहा है। எனவே இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு செய்ய போவது நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் இருக்க போகிறது. लेकिन परमेश्वर ये देखना चाहता है कि क्या आप उसकी दृष्टिकोण से देखते हैं या हम संसारिक दृष्टिकोण से अपने आप को देखते हैं।
எனவே ஆண்டவர் இதை பார்க்கிறார். நாம் அவருடைய பார்வையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க போகிறோமா, அல்லது உலக பார்வையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோமா என்று தேவன் பார்க்கிறார். सांसारिक दृष्टिकोण से जब अपने आप को देखते हैं तो हम हमेशा अपने आप को नीचा ही देख पाते हैं. எனவே இந்த உலக பிரகாரமாய் நாம் நம்மை பார்க்கும் போதும், உலகம் நம்மை பார்க்கும் போதும் மிகவும் குறைவாகவும் தாழ்வாகவுமே நம்மை பார்க்கும். कानान ले जाने के लिए परमेश्वर ने इस्राएलियों को मिस्र देश से छुड़ाकर वहां पर पहुंचाने के लिए प्रभु ने प्रबंध किया मूसा के द्वारा. அதாவது எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லும்படிக்கு தேவன் மோசேயை ஆயத்தப்படுத்தினார். परमेश्वर उनके द्वारा एक बहुत अद्भुत काम करने के लिए कानान देश को तैयार करके रखा. எனவே தேவன் மோசே மூலமாக அதிசயங்களை காண்பிக்கும்படிக்கு கானான் தேசத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். और कानान देश में जब 12 भेदिए गए थे, 10 लोगों ने आकर कहा हम तो उनकी नजर में टिड्डियों के समान है करके अपने आप को दुनिया की नजर में देख रहे हैं. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு 12 பேர்களை 12 வேவுக்காரர்களை மோசே அனுப்பினார். அதிலே 10 பேர் வந்து சொன்னார்கள், அந்த தேசத்து மக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். परमेश्वर की दृष्टि में हम कैसा है 10 लोगों ने नहीं सोचा. दुनिया की नजर में हम लोग कहते हैं हम एक टिड्डियों के समान है. उनके जीवन में गिरने का वो पहला कारण. தேவனுடைய பார்வையிலே நாம் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்று அந்த 10 பேர் பார்க்கவில்லை. ஆனால் அந்த கானான் தேசத்தின் ஜனங்கள் பார்வையிலே தாங்கள் எப்படி இருக்கிறோம், ஒரு வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் என்று அவர்கள் யோசித்ததுதான் அவருடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியின் முதல் படி. लेकिन यहोशू और कालेब थे जिन्होंने कहा परमेश्वर हमारे साथ में है, हमें जरूर जय मिलेगी. ஆனால் இங்கே யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், வெற்றி நமக்கு உறுதி. इस साल की शुरुआत में हम क्या देख रहे हैं? எனவே இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் நாம் எதை பார்க்கிறோம்? नया कोरोना भी आ चुका है. அதாவது புதிய கொரோனாவும் வந்து விட்டது. लोग उसके ऊपर बहुत ध्यान है. எனவே ஜனங்கள், உலக மக்கள் அதன் மேல அதிகமான ஒரு கவனம் செலுத்துகிறார்கள். न्यूज में बहुत देर तक हम उसके ऊपर ध्यान करते रहते हैं. न्यूज में செய்தியிலே நாம் இந்த கொரோனாவை குறித்தே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். बैड न्यूज सुनने के लिए हम करीब 1 से 2 घंटा भी हम रोज बैड न्यूज सुनते रहते हैं. அதாவது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மோசமான செய்திகளை கேட்பதற்கு நாம் 1 அல்லது 2 மணி நேரங்கள் கூட நம்ம டிவிக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து செய்தி கேட்கிறோம். मेरा कहना है न्यूज़पेपर और टीवी चैनल सारे बैड न्यूज़ है. அதாவது என்னை பொறுத்த மட்டும் செய்தித்தாள்கள் மற்றும் நியூஸ் சேனல்ஸ் அது மோசமான செய்திகளை மாத்திரமே கொடுக்கும். केवल परमेश्वर के वचन में ही गुड न्यूज़ है. ஆனால் தேவனுடைய வசனத்திலே மாத்திரமே நல்ல செய்தி இருக்கிறது. हालेलुया. लेकिन हम टीवी न्यूज़ और न्यूज़पेपर के लिए हम अधिक समय अगर हम दे रहे हैं और परमेश्वर के वचन से हम नहीं सीख रहे हैं, तो जो हम विश्वास करेंगे वही होने वाला है. எனவே நாம் செய்தித்தாள்களுக்கும் நியூஸ் சேனல்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் அதிகமாய் நாம் கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ம நேரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதையே நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். वचन में लिखा है तू मेरी दृष्टि में अनमोल है और प्रतिष्ठित ठहरा, मैं तेरे लिए जो है दूसरे लोगों को मैं दे दूंगा. அதாவது இங்கே வேதம் சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனமற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். परमेश्वर अपने लोगों को प्रोटेक्ट करना जानता है. தேவன் தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். हालेलुया. अगर परमेश्वर जिस घर की रखवाली नहीं करेगा तो घर वालों का जागना भी बेकार हो जाएगा. எனவே தேவன் வீட்டை காக்கவில்லை என்று சொன்னால் நாம் விழித்திருக்கிறது கூட விருதாவாய்தான். राज्य को परमेश्वर प्रोटेक्ट नहीं करेगा, उनके राज्य के अधिकारी लोग भी उसको नहीं संभाल पाएंगे. ஒரு தேசத்தை தேவன் காக்கவில்லை என்று சொன்னால் அந்த தேசத்தின் அதிகாரிகளுடைய பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போய்விடும். परमेश्वर का अनुग्रह हम सबके ऊपर में बना हुआ है. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபையோ நம்ம ஒவ்வொரு மேலும் அமர்ந்திருக்கிறது. लगातार हम परमेश्वर की दृष्टि में अनमोल बने रहने के लिए हमें क्या करना चाहिए? எனவே ஒவ்வொரு நாளும் அந்த தேவ கிருபையிலே நாம் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? परमेश्वर की दृष्टि में वो अनमोल और प्रतिष्ठित हम कैसे बने रह सकते हैं, आज की सुबह वो है हमारा संदेश. எனவே நாம் தேவனுடைய பார்வையிலே எப்பொழுதும் நாம் அருமையாய் இருக்க முடியுமா என்பதுதான் இந்த நாளின் தேவ செய்தி. हालेलुया. हालेलुया. परमेश्वर की दृष्टि में एक प्रतिष्ठित कैसा बना रह सकते हैं. எனவே தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படி அருமையானவர்களாக நாம் இருக்க முடியும்? बाइबल में लिखा है बड़े घर में बहुत सारे बर्तन होते हैं, जो तीमोथी में हम पढ़ते हैं. எனவே தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே நாம் பார்க்கிறோம், பெரிய வீட்டிலே
நல்ல நல்ல விலையுயர்ந்த பாத்திரங்கள் இருக்கும். दूसरा अध्याय, दूसरा तीमुथियुस दूसरा अध्याय 20 और 21 में ऐसा लिखा है। 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 21 நாம் பார்க்கிறோம். बड़े घर में ना केवल सोने चांदी ही के पर काठ और मिट्टी के बर्तन भी होते हैं, कोई कोई आदर और कोई कोई अनादर के लिए। ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். यदि कोई अपने आप को इनसे शुद्ध करेगा तो वह आदर का बर्तन बनेगा। ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் और स्वामी के काम आएगा, हर भले काम के लिए वो तैयार होगा। எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். प्रियो, हम परमेश्वर की दृष्टि में एक आदर का बर्तन बने रहने के लिए हमें क्या करना है? எனவே தேவனுடைய பார்வையிலே நாம் அருமையான ஒரு பாத்திரமாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? आज की सुबह वही हमारा संदेश है। எனவே இந்த நாளிலே அதுவே தேவ செய்தி. परमेश्वर ढूंढ रहा है ऐसे लोगों को जो उसके सम्मुख में अनमोल बने रहना चाहते हैं। எனவே தேவன் எப்பொழுதும் தேவனுடைய பார்வையிலே அருமையாய் இருக்கக்கூடிய மக்களை அவர் தேடிக் कई கொண்டிருக்கிறார். बार हम मनुष्यों के दृष्टि में अच्छे बने रहने के लिए परमेश्वर को भी छोड़ देते हैं। எனவே अनेक நேரங்களிலே நாம் மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் வெளியேறப்பட்டவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவரை கூட நாம் अनेक நேரங்களில் விட்டு விடுகிறோம். शाऊल जब राजा बन गया था तो वो मनुष्यों की दृष्टि में अच्छा बनने के लिए जो नहीं करना चाहिए था वो भी उसने कर दिया। சவுல் ராஜாவான போது மக்களின் பார்வையிலே பிரியமாய் இருக்கும்படிக்கு அவர் எதை செய்யக்கூடாதோ அதை அவர் செய்து விடுகிறார். बलि देने जिन चीजों को परमेश्वर ने खत्म करने के लिए कहा था, लोगों ने कहा है इसलिए उसको बलि देने के लिए लेकर आ गए। எதையெல்லாம் தேவன் முற்றிலும் நாசம் பண்ணி எரித்து போட வேண்டும் என்று சொன்னாரோ அதையெல்லாம் ஜனங்கள் சொன்னார்கள் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்த கொண்டு வந்தான். कई बार हम भी लोगों को खुश करने के चक्कर में परमेश्वर को दुखी कर देते हैं, नाराज कर देते हैं। अनेक நேரங்களில் நாமும் கூட மனிதர்களை நாம் சந்தோஷப்படுத்தும்படிக்கு நாம் கடவுளை நாம் துக்கப்படுத்துகிறோம். आज की सुबह हम परमेश्वर की दृष्टि में अनमोल बने रहने के लिए हमें क्या करना है? எனவே இந்த காலை நேரத்திலே தேவனுடைய பார்வையிலே நாம் அருமையாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? मैं कुछ बातें बताना चाहता हूं ताकि हम अपने आप को रीइवैल्यूएट करें इस नए साल में। எனவே நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதன் மூலமாய் நாம் நம்மை நாமே சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். हम अपने आप को फिर से चेक करके देखें क्या वाकई में मैं अपना जीवन ऐसा बहुमूल्य बना के रखा हूं या नहीं। எனவே நாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்த்துக் கொள்ள முடியும். நான் ஆண்டவருடைய பார்வையிலே என்னை அருமையானவனாய் வைத்திருக்கிறேனா இல்லையா? पहली बात, முதல் காரியம் पहला पत्रस पहला अध्याय 18-19 में हम पढ़ेंगे। 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 पहला पत्रस पहला अध्याय 18-19 में लिखा, क्या तुम जानते हो कि तुम्हारा निकम्मा चाल चलन जो बाप दादों से चला आता है उससे तुम्हारा छुटकारा चांदी सोने अर्थात नाशवान वस्तुओं के द्वारा नहीं हुआ पर निर्दोष और निष्कलंक मेमने अर्थात मसीह के बहुमूल्य लहू के द्वारा हुआ है। 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 நாம் பார்க்கிறோம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று तो அறிந்திருக்கிறேன். पहली बात यहाँ पर हम पढ़ते हैं कि हमारा जीवन कब बहुमूल्य बनता है, जब हम संसारिक पाप से छुटकारा पाने के लिए यीशु के लहू के द्वारा हम धुल जाते हैं। எனவே எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக வெளியேறப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், எப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற அனுபவத்தில் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு முன்பாக வெளியேறப்பட்டவர்களாக இருக்க முடியும். या हम यीशु के लहू के द्वारा हम धुले हुए हैं। எனவே இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திப்போம், பரிசோதிப்போம், நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேனா? कई बार हम चर्च आते हैं, चर्च में ही रहते हैं, मसीह परिवार में जन्म लेते हैं, लेकिन क्या हम यीशु के लहू के द्वारा हम धुले हुए हैं? எனவே अनेक நேரங்களில் நாம் ஆலயத்துக்கு வருகிறவர்களாக, நாம் ஆலயத்திலே இருக்கிறவர்களாக, கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்தவர்களாக கூட நாம் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோம். आज कोरोना के समय में हाथ को सैनिटाइज कर रहे हैं, बहुत अच्छा है, लेकिन क्या हमने अपनी आत्मा को यीशु के लहू से हम धुले हुए लोग हैं? எனவே இன்றைக்கு இந்த கொரோனாவின் நாட்களிலே நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய கரங்களை நாம் சானிடைசரால நாம் சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ரத்தத்தாலே அனுதினமும்
சுத்தம் பண்ணப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறது. हालेलुया। Hallelujah. कह सकते हैं कि हाँ मैं पिछले साल मैं यीशु के लहू से धुला था, आज की सुबह क्या हमने फिर से अपने आप को कमिट किया। எனவே ஒருவேளை நான் கடந்த ஆண்டிலே நான் ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டேன், அதுக்கப்புறம் ஒரு அனுபவம் இல்லைன்னு சொன்னா இந்த காலை நேரத்துல நம்ம அந்த அனுபவத்துக்கு ஒப்பு கொடுப்போம். अपने आप को रोज हम यीशु के लहू से हमें जो कलवरी क्रूस से जो बहता हुआ वो जो लहू है आज भी हमारे लिए अवेलेबल है, कि ताकि हम अपने पाप से धुले और पवित्र जीवन हम जी पाए। எனவே கல்வாரியிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தமானது இன்றைக்கும் நமக்கு நம்ம இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு அது ஆயத்தமாகவே இருக்கிறது. कई बार हम सोचते हैं हमने मसीह परिवार में जन्म लिया है तो हमें धुलने की कोई जरूरत नहीं है। எனவே ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருப்பதனாலே நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட வேண்டிய அனுபவம் இல்லை. लेकिन यीशु का लहू जो है सभी के लिए बहाया गया, चाहे वो मसीह परिवार में हो या चाहे गैर मसीह परिवार में हो, हर एक का पाप धुलना बहुत ही आवश्यक है। ஆனால் பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்காக மாத்திர கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்குமாக அது சிந்தப்பட்டிருக்கிறது. எனவே இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் போது மாத்திரமே ஆண்டவருடைய சமூகத்தில் विलेयरता। आज की सुबह आप यहाँ पर बैठे हो या मेरी आवाज को यूट्यूब में सुन रहे हो, क्या आप यीशु के लहू से धुले हुए हो आज की सुबह? எனவே இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்திலே இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? जो परमेश्वर पिता हमको देखते हैं वो हमारी कमी कमजोरियों को देखते हैं या हमारे ऊपर यीशु के लहू को वो देख रहे हैं? எனவே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் என்னது இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மை முற்றிலும் கழுவுகிறார். क्या हम यीशु के लहू से हम धुले हुए लोग हैं? पहली बात हम इस बात को समझना बहुत ही आवश्यक है। எனவே முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். और ये हमारा खुद का चॉइस होना चाहिए। और जबरदस्ती हमको धक्का नहीं दे सकता है कि तुम இயேசுவின் ரத்தத்தால் நம்மை கழுவ முடியாது. நாமே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். यूहन्ना 1 के 12 में लिखा, जिन्होंने यीशु मसीह को ग्रहण किया है उतनों को परमेश्वर के संतान होने का अधिकार मिला। எனவே யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றார். यही है परमेश्वर की दृष्टि में अनमोल होने का पहला कदम। எனவே ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாய் இருப்பதற்கு முதல் ஸ்டெப் இதுதான். हालेलुया, हालेलुया। और मैं विश्वास करता हूं हम में से जितने भी बैठे हैं हम सभी यीशु को ग्रहण किए हुए लोग हैं, यीशु के लहू से धुले हुए लोग। எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்। हालेलुया, हालेलुया। दूसरी बात हम देखते हैं, இரண்டாவது காரியம் நாம் பார்ப்போம், धुले हुए लोग भी लगातार पवित्र जीवन जीना बहुत ही आवश्यक है। எனவே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம்। कई बार धुलने के बाद फिर से पाप में जो गिर जाता है वो व्यक्ति फिर पापी हो जाता है। அதாவது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதற்கு பின்பு மீண்டும் பாவத்திலே ஒரு மனிதன் விழுவார் என்று சொன்னால் மீண்டும் அவர் கழுவப்படுவதற்கான அவசியம்। इसीलिए प्रतिदिन हमारे जीवन में जो है बार बार हमें अपने आप को जो है नया पवित्र करना बहुत ही आवश्यक है। எனவே ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வசனத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியம்। इस संसार में जो पाप चारों दिशा में हम देख रहे हैं वो बड़ी आसानी से हमारे ऊपर हावी हो जाता है। எனவே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகத்திலே 4 திசைகளிலும் பாவம் எவ்வளவாய் பரவி இருக்கிறது என்று சொல்லி வியாபித்திருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது எவ்வளவாய் நம் மேலே அது என்ன சொல்றது, நம்ம மேல அது எவ்வளவாய் அது தன்னுடைய பலத்தை பிரபாவித்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம்। देखा जाए कोरोना वर्ल्ड वाइड सिर्फ 1% ही अफेक्ट किया है। அதாவது உலக அளவிலே பார்க்கும்போது கொரோனாவானது 1% மாத்திரம் உலக ஜனத்தொகையிலே பாதிப்பை ஏற்படுத்தி, ஆனால் அந்த கொரோனாவினாலே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பார்த்தோம் என்று சொன்னால் 0.01%। और उससे लोग डरते हैं, ஆனால் அதற்கு ஜனங்கள் பயப்படுகிறார்கள்। लेकिन पाप जो है आज 100% जो है लोगों के ऊपर हावी हो रहा है। ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது 100% பாவமானது ஜனங்கள் மேல பிரபாவித்துக் और बाइबल கொண்டிருக்கிறது। में साफ लिखा है पाप की मजदूरी मृत्यु है। எனவே வேதம் தெளிவாக
தெளிவாக சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். और धीरे धीरे लोग उसमें इतने ज्यादा अफेक्टेड हो चुके हैं कि पता ही नहीं चल रहा है कि पाप में है या नहीं। அதாவது இன்னைக்கு நாம் பார்க்கும்போது ஜனங்கள் அப்படியாய் யோசிக்க கூட முடியாதபடிக்கு நாம் பாவத்தில் இருக்கிறோமா இல்லையா என்று தெரியாதபடிக்கு பாவத்திற்குள் உழன்று கொண்டிருக்கிறோம். इसलिए हमें अपने आप को लगातार पवित्र रखना बहुत ही आवश्यक है। எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். परमेश्वर की दृष्टि में अनमोल बने रहने के लिए अपना जीवन लगातार पवित्र रखना भी बहुत आवश्यक है। எனவே ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாய் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். मत्ती रचित सुसमाचार 13वें अध्याय में हमने पढ़ा कि एक मालिक ने जो है परमेश्वर का राज्य ऐसा है, उसने एक खेत को देखा और उसमें छुपा हुआ धन को देखा। उसने अपना सब कुछ बेचकर उस धन को ले लिया क्योंकि उसने उसको बहुमूल्य जाना था। மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு தோட்டக்காரர், தோட்டத்தின் எஜமான் தன்னுடைய நிலத்திலே ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கல்லை அந்த மனிதன் பார்க்கிறார். எனவே அது மிகவும் விலையேறப்பட்டது என்று அறிந்ததுனால தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் விற்று அதை தனக்கு சொந்தமாக்கி आज परमेश्वर में जब आपको और मुझको देखता है, उसने बहुमूल्य देखा और अपना लहू बहा दिया, अपने इकलौते बेटे को बलिदान किया ताकि आप और मैं हम उसकी संतान कहलाए। எனவே ஆண்டவர் நம்மை மிக அருமையானவர்களாய் பார்த்தபடினாலேயே அவர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய சிலுவை மரணத்தினாலே நம்மை அவருக்கு சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். उसके बाद हमने पढ़ा था कि स्वर्ग का राज्य उस बड़े जाल के समान है जो समुद्र में डाला गया और सारी मछलियों को पकड़ लिया गया। எனவே மீண்டும் அந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. எனவே அது சமுத்திரத்தில் வீசப்பட்டு எல்லா மீன்களையும் அது குட்டி சேர்த்தது என்று வாசிக்கிறோம். सारी मछलियां खुश हो सकती है ये सोचते हुए चलो हम तो जाल में चले गए। ஒருவேளை எல்லா மீன்களும் சந்தோஷப்பட்டிருக்க முடியும், நாங்களும் வலைக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி. लेकिन उनको ये नहीं मालूम कि बाद में उनको छांटा जाएगा। ஆனால் அவர்களுக்கு தெரியாது கடைசியிலே அந்த மீன்கள் பிரித்தெடுக்கப்படும் என்று சொல்லி. जो बहुमूल्य मछली होगा उसको रख दिया जाएगा, बाकी मछलियां फिर से फेंक दिया जाएगा। அதாவது எது விலையேறப்பெற்ற மீன்களோ அது வைத்துக் கொள்ளப்படும், தேவையில்லாதவைகள் மீண்டும் तूकी वीसी एरियापड़ी। संसार में भी बहुत सारे हैं जो अपने आप को मछलियों के समान देख रहे हैं। मछलियां जो है नॉर्मली बाइबल में विश्वासियों को ही दर्शाता है। எனவே இன்றைக்கு கூட நாம் பார்க்கும்போது अनेகர் நம்மை மீன்களாக நம்ம யோசிக்கிறோம். வேதாகமத்தின் அடிப்படையிலே விசுவாசிகளுக்கு ஒப்பாக மீன்கள் சொல்லப்படுகிறது. हम सोचते हैं ठीक है हम तो चर्च के मेंबर्स बन गए हैं। நாம் ஒருவேளை யோசிக்கலாம் நான் திருச்சபையின் அங்கத்தினராய் இருக்கிறேன். चर्च का मेंबर बनना बहुत इजी है। திருச்சபையின் அங்கத்தினராவது மிக மிக எளிதான ஒரு விஷயம். स्वर्ग का सिटीजन बनना ही सबसे ज्यादा इंपॉर्टेंट होता है। ஆனால் பரலோகத்தின் குடிமகனாவது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். हालेलुया हालेलुया। और वो स्वर्ग का राज्य है उसके समान है जो अपने आप को बहुमूल्य रखना चाहता है। எனவே பரலோக ராஜ்யம் தன்னை தானே வெளியேறப்பட்டதாய் யோசிக்கிறவர்களுக்கானது. कई बार हम सोचते हैं कि हम दूसरों की दृष्टि में कैसे रहना है, लेकिन हम परमेश्वर की दृष्टि में आज की सुबह रहने के लिए अपने आप को सीख रहे हैं। எனவே நாம் இதுவரைக்கும் ஒருவேளை மற்றவருடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே நாம் யோசிப்போம் கர்த்தருடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்களாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். तीसरी बात हम देखने जा रहे हैं, மூன்றாவது காரியத்தை சிந்திக்க போகிறோம். परमेश्वर की दृष्टि में अनमोल बने रहने के लिए हमें क्या करना है। கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களாய் வெளியேறப்பட்டவர்களாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். उसके वचन की उसके आज्ञाओं को अधिक आदर करना है। அதாவது தேவனுடைய வசனத்திற்கு வசனத்தை கனம் பண்ண வேண்டும். ये हम पढ़ेंगे वचन में से। நாம் வசனத்தை வாசிப்போம். व्यवस्था विवरण 32वां अध्याय உபாகமம் புஸ்தகம் 32, 46 and 47 46 और 46 47 व्यवस्था विवरण 32 उसके 46 और 47 உபாகமம் 32 46 47 நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாய் இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதில் வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றார். परमेश्वर ने कहा जो वचन जो आज्ञा मैंने तुझे दी है
तो केवल अपने तक ही नहीं परंतु अपने बाल बच्चों को भी सिखाना, इसी में तेरा जीवन छुपा हुआ है। ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற நியாயப்பிரமாணத்தை நீங்கள் உங்களோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் சொல்லுங்கள். காரணம் அந்த நியாயப்பிரமாணத்தில்தான் जीवन இருக்கிறது. परमेश्वर ने हमको ये जो वचन दिया है, जो आज्ञाएं हमें दी है, इसमें हमारे जीवन की आशीषें हैं, जो हमें अपने परिवार में हमें सबको सिखाना बहुत ही आवश्यक है। எனவே தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த கர்த்தருடைய வசனத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கான சகலமும் இருக்கிறது. कौन सा जीवन, कौन सा परिवार अनमोल होगा जो वचन की आज्ञाओं को मानता है, वो परिवार अनमोल होगा। யாருடைய வாழ்க்கை, யாருடைய குடும்பம் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், யார் அல்லது எந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நியாயப்பிரமாணத்தின் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் வெளியேறப்பட்டதா இருக்கும். भजन संहिता 138 में, Psalm 138 में लिखा है, क्योंकि तूने अपने वचन को अपने बड़े नाम से अधिक महत्व दिया। சங்கீதம் 138 நாம் வாசிக்கிறோம், நீர் உம்முடைய வசனத்தை உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதை நீர் மேன்மைப்படுத்தியது. परमेश्वर को दृष्टि में जो अनमोल बनना चाहता है, इस नए साल में और भी ज्यादा वचन को महत्व देना, वचन को पहला स्थान देना अपने जीवन में हमें शुरू करना बहुत ही आवश्यक है। எனவே தேவனுடைய பார்வையிலே இந்த நாட்களிலே, இந்த புதிய ஆண்டிலே வெளியேறப்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் இந்த ஆண்டிலே அதிகமாய் தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. होशिया 4 के 6 में लिखा है, क्योंकि तूने मेरे वचन को तुच्छ जाना, इसलिए मैं भी तुझको छोड़ दूंगा, मैं तुझको तज दूंगा करके लिखा है। ஓசியாவிலே நாம் பார்க்கிறோம், நீ என் வசனத்தை அற்பமாய் எண்ணினபடியால் நான் உன்னை கைவிட்டேன். इस नए साल में अगर हम अनमोल बनना चाहते हैं, वचन को अधिक से अधिक हम महत्व देना शुरू करें। எனவே இந்த புதிய ஆண்டிலே நாம் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். हालेलुया। हालेलुया। परमेश्वर की दृष्टि जब हमें देखती है, वो देखता है कि क्या हम वचन को मानते हैं, वचन पर विश्वास करते हैं या नहीं करते। எனவே தேவன் நம்மை பார்க்கிறார், நாம் எந்த அளவுக்கு வசனத்தை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், வாசிக்கிறோம், அதிலே உறுதியாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய பார்வை நம்ம இருக்கிறது. आज सबके घर में वचन जरूर है, लेकिन वचन के लिए समय नहीं। இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் வசனம் இருக்கிறது, ஆனால் வசனத்திற்காக நாம் நேரம் கொடுக்க முடியவில்லை. बाकी कामों के लिए बहुत टाइम है, लेकिन वचन के लिए टाइम नहीं होता। மற்ற எல்லா வேலைகளுக்காகவும் நம்மிடத்திலே நேரம் இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரம் இருப்பதில்லை. लेकिन जिसने इस वचन के लिए समय निकाला है, जिसने इस वचन को अपने जीवन में पहला स्थान दिया है, परमेश्वर ने उसको भी पहले स्थान पे रखा है। எனவே யாரெல்லாம் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் முதலாவது இடத்தில் வைக்கிறார். इसी एक प्रभु के दास ने कहा, कैरी द बाइबल एंड द बाइबल विल कैरी यू। ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொல்கிறார், நீ பரிசுத்த வேதாகமத்தை சுமப்பாயானால் பரிசுத்த வேதாகமம் உன்னை சுமக்கும். बाइबल को सिर्फ हाथ में रखना नहीं, अपने दिल में लेकर। உன்னுடைய இளமையிலே கர்த்தருடைய வேதத்தை நீ சுமப்பாயானால் உன்னுடைய முதுமையிலே கர்த்தருடைய வேதம் உன்னை சுமக்கும். அதான் நினைக்கிறேன். अगर आप अपने जीवन में वचन को पहला स्थान दोगे, वचन आपको अपने जीवन में पहला स्थान पे रखेगा। எனவே உங்கள் வாழ்க்கையிலே தேவ வசனத்திற்கு நீங்கள் முதலாவது இடம் கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் முதலாவது ஸ்தானத்தில் வைப்பார். चौथी बात हम देखेंगे कि हम परमेश्वर की दृष्टि में कैसे अनमोल बन सकते हैं। எனவே நான்காவதாய் நாம் சிந்திப்போம், தேவனுடைய பார்வையிலே எப்படி நாம் வெளியேறப்பட்டவர்களாய் இருக்க முடியும். परमेश्वर किसी का पक्षपात नहीं करता, लेकिन परमेश्वर को जो अनमोल समझकर परमेश्वर की दृष्टि में अनमोल बनने के लिए प्रयास करते हैं, वही अनमोल बन सकते हैं। எனவே தேவன் ஒருவரையும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே யார் வெளியேறப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிரயாசம் எடுத்து செயல்படுகிறார்களோ அவர்கள் மேல் தேவன், அவர்கள் மேல் அவருடைய பார்வை இருக்கிறது. चौथी बात हम देखने जा रहे हैं, एक परमेश्वर की दृष्टि में अनमोल बनने के लिए नीति वचन 3 उसका 9 और 10 को हम पढ़ेंगे। எனவே தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்களாய் இருப்பதற்கு நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிப்போம். अपनी संपत्ति के द्वारा अपनी भूमि की पहली उपज दे देकर यहोवा की प्रतिष्ठा करना, इस प्रकार तेरे खते भरे और पूरे होंगे और तेरे रथ कुंडों से नया दाख मधु उमड़ता रहेगा। நீதிமொழிகள் 3:9-10 வாசிக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்,
உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். अपने हर चीज के द्वारा परमेश्वर को प्रतिष्ठा करने के लिए कहा है। அதாவது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியம் மூலமாக தேவனை கனம் பண்ண வேண்டும். अपनी पहली उपज को देकर प्रभु का आदर करने के लिए कहा है। நம்முடைய முதலாவது பொருளாலும் விளைவின் முதல் பலனாலும் அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். जो परमेश्वर का आदर करेगा निश्चय परमेश्वर उसका आदर करेगा। எனவே தேவனை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கண்டிப்பாக கனம் பண்ணுவார். हम परमेश्वर को देते जरूर है, लेकिन कभी-कभी पहला स्थान नहीं देते, बाद में दे देते हैं। நாம் தேவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் நாம் முதலாவது ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்காதவர்களாக இருக்கிறோம். जो परमेश्वर को पहला स्थान में देते हैं उनके जीवन पे ये आशीषें जरूर पूरी होती है। எனவே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதை ஆண்டவருக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் தங்கும். परमेश्वर को जब हम देते हैं वो बचा हुआ नहीं बल्कि पहला देना बहुत आवश्यक है। அதாவது நாம் தேவனுக்கு கொடுப்பது என்பது நமக்கு மிஞ்சி போனதை அவருக்கு கொடுப்பதல்ல, முதலாவது நாம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மிஞ்சும். कुछ लोग क्या करते हैं, पूरा पहले बजट खत्म होने के बाद पैसा बच जाएगा तो फिर हम परमेश्वर को देंगे, ऐसे कई बार लोग गलत करते हैं। சோ அநேக நேரங்கள்ல மக்கள் இப்படியாக தவறு செய்கிறார்கள். முதலாவது தங்களுடைய சொந்த செலவுகளுக்கான எல்லா காரியங்களையும் பட்ஜெட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மிஞ்சுமானால் கடவுளுக்கு கொடுக்கலாம் என்று யோசித்து தவறு செய்கிறார்கள். और अक्सर ऐसे लोगों के पास बचता ही नहीं है। ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் மிச்சமே இருக்காது. लेकिन जो हमेशा परमेश्वर को पहला देकर बाकी कामों के लिए करते हैं उनके पास हमेशा परमेश्वर बचा कर ही रखता है। ஆனால் எப்பொழுதுமே தங்களுடைய வருமானத்திலே தங்களுடைய விளைவிலே முதலாவது கர்த்தருக்கு எடுத்து வைத்ததற்கு பின்பு பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில குறைவே வராது, மிச்சம் இருப்பார். पिछले कई सालों का मेरा अनुभव मैं आपको बता रहा हूँ, परमेश्वर ने कभी घटी नहीं होने दी। என்னுடைய வாழ்க்கையினுடைய அநேக ஆண்டு சாட்சி அனுபவம் ஒரு நாளும் கடவுள் குறைபட வைக்கவே இல்லை. जो परमेश्वर को पहला स्थान देगा परमेश्वर उसको पहले स्थान देगा। எனவே தேவனுக்கு முதலாவது ஸ்தானத்தை கொடுக்கிறவர்களுக்கு தேவனும் முதலாவது ஸ்தானத்தை கொடுக்கிறார். जब हम परमेश्वर को देते हैं तो कुड़-कुड़ के नहीं देना चाहिए। எனவே தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் முறுமுறுப்போடு தேவனுக்கு கொடுக்க கூடாது. परमेश्वर को देने वाले भी बहुत टाइप के होते हैं। அதாவது கடவுளுக்கு கொடுக்கிறவர்கள் கூட பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். यीशु मसीह एक बार मंदिर में थे, ऑफरिंग बैग को ध्यान से देख रहे थे। அதாவது நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தேவாலயத்தில் இருக்கும்போது அவர் காணிக்கை பெட்டியை அவர் கவனத்தோடு அவர் பார்க்கிறார். परमेश्वर यीशु मसीह जब हम ऑफरिंग देते हैं वो बड़े ध्यान से देखते हैं। நாம் காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் மிக கவனமாக, गरीब बुढ़िया ने भी आकर दिया करके वचन में लिखा। தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்திருந்தார். காணிக்கை செலுத்துகிற நேரம் வந்தபோது அநேக செல்வந்தர்கள் பணக்காரர்கள் வந்து காணிக்கையை செலுத்துகிறார்கள். ஒரு சாதாரண ஒரு ஏழை விதவையும் வந்து காணிக்கை செலுத்துகிறார். தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஏழை விதவையானவர் 2 காசு 2 ரூபாய் அவர் செலுத்துகிறார். और बाइबल में लिखा है कि यीशु ने अपने चेलों को बुलाकर कहा, देखो इसने सबसे ज्यादा डाला। அப்பொழுது நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார், இதுவரைக்கும் காணிக்கை செலுத்துவதிலேயே மிக அதிகமாக செலுத்தினது இந்த விதவைதானே। हालेलुया। क्योंकि जब हम देते हैं परमेश्वर हमारे हाथों से बढ़कर हमारे दिल को भी देख रहे हैं। அதாவது நாம் கொடுக்கும்போது தேவன் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கரங்களை மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார்। उस समय हमारा वो जो दिल का धड़कन होता है देने के टाइम पे वो परमेश्वर देखते हैं। அதாவது நாம் கர்த்தருக்கு ஒரு காரியங்களை கொடுக்கும்போது நம்முடைய இருதய துடிப்பை அவர் கவனிக்கிறார்। हालेलुया। हालेलुया। डॉक्टर के पास जब जाते हैं वो जब स्टेथोस्कोप लगाते हैं वो कहते तुम सांस लो कहते हैं और वो हमारे हार्ट बीट को चेक करते हैं। நாம் டாக்டர் இடத்துல போகும்போது அவர் நம்முடைய நெஞ்சிலே ஸ்டெதஸ்கோப் வைத்து அவர் சொல்வார், நீங்க நல்லா இழுத்து மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தின் சத்தத்தை அவர் கேட்பார்। ये गिविंग भी जो है एक टाइप का हम सांस ले रहे हैं और परमेश्वर हमारे हार्ट बीट को देख रहे हैं, उस समय क्या होता है। எனவே நாம் காணிக்கை கொடுக்கும்போது கூட நாம் பெருமூச்சு விட்டு நாம் காணிக்கை கொடுக்கும்போது அந்த இருதய துடிப்பை அவர் கவனிக்கிறார்। फिर से देना पड़ता है, திருப்பி கொடுக்க வேண்டியது। तो हमारा हार्ट बीट परमेश्वर देखता है। அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் அந்த இருதய துடிப்பு அவர் பார்க்கிறார்। लेकिन बाइबल में लिखा है हम देने के द्वारा परमेश्वर की प्रतिष्ठा हम करते हैं। நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் கொடுப்பதினாலே தேவனை கனம் பண்ணுகிறோம்। और ये दिखाता है हमारा एटीट्यूड कि परमेश्वर आपने मुझे इतना दिया है, मैं उसमें से कितना दे रहा हूँ, थोड़ा ही तो दे रहा हूँ। அதாவது நம்முடைய செயல்பாடு இப்படியா இருக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார், அதிலிருந்து நான் மிக குறைவாகவே கொடுக்கிறேன்।
हमारा एटीट्यूड दिखाता है कि हमें और ज्यादा देना है, वो एटीट्यूड परमेश्वर की दृष्टि में अनमोल होता है। எனவே நம்முடைய செயல்பாடு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நான் அதிகமாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நினைவோடு நாம் கொடுக்க தேவன் விரும்புகிறார். एक बार यीशु मसीह शमौन कोढ़ी के घर में भोजन करने बैठे थे, वहां पर एक स्त्री ने आकर संगमरमर के पात्र में से जटामासी का बहुमूल्य शुद्ध इत्र लाके तोड़कर यीशु के सर पे उंडेल दिया। ஒருமுறை குஷ்டரோகியான சீமோன் வீட்டிலே ஆண்டவராக இயேசு ராப்பந்தி இருக்கும்போது மரியாள் என்கிற ஒரு சகோதரி வந்து வெளியேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை உடைத்து அந்த பாத்திரத்தை உடைத்து ஆண்டவருடைய சிரசு மேலும் பாதங்களின் மேலும் அதை ஊற்றுகிறார். तब लोगों ने कहा, कुछ ने कहा, इसको बेचकर गरीबों को खिलाएंगे तो कितना हो सकता। அப்பொழுது ஒரு சிலர் சொல்கிறார்கள் இந்த பரிமள தைலத்தை விற்றிருந்தால் அது எத்தனை ஏழைகளுக்கு அது உதவியா இருக்கும். कई बार लोग जो है परमेश्वर को देने के बजाय बाकी कामों के लिए बहुत ज्यादा इंटरेस्टेड रहते हैं। ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்க்கும்போது அநேகர் கடவுளுக்கு கொடுப்பதை காட்டிலும் மற்ற இடங்களிலே செலவு பண்ணுவதற்கு மிகுந்த வாஞ்சியோடு இருப்பார்கள். वो गलत नहीं है, देना है, लेकिन जो परमेश्वर के लिए करते हैं वो सबसे ज्यादा परमेश्वर की दृष्टि में आदर के योग्य है। எனவே மற்ற இடங்களிலே கொடுப்பது செலவழிப்பது என்பது தவறு அல்ல, ஆனாலும் கடவுளுக்காக நாம் எப்படிப்பட்ட மனநிலையில கொடுக்கிறோம் என்பது முக்கியம். मरकुस 14:9 में यीशु ने कहा, मैं तुमसे सच कहता हूं कि सारे जगत में जहां कहीं सुसमाचार प्रचार किया जाएगा वहां उसके इस काम की चर्चा भी उसके स्मरण में की जाएगी। இந்த மார்க் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், எங்கெல்லாம் என்னை குறித்து இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயானவள் செய்த காரியங்களும் சொல்லப்படும் என்று இயேசு சொன்னார். हालेलुया, हालेलुया। देखिए उसने जो किया था परमेश्वर ने उसका आदर किया। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த மரியாள் என்கிற அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்தாலோ ஆண்டவருக்கு என்று அதை தேவன் கனம் பண்ணினார். आज परमेश्वर की दृष्टि में अनमोल कौन बनता है? जो परमेश्वर को प्रतिष्ठा करता है देने के द्वारा। அதாவது யார் தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், கொடுத்தலின் மூலமாய் யார் கடவுளை கனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாய் இருப்பார்கள். जब हम किसी बर्थडे में जाते हैं, किसी एनिवर्सरी में जाते हैं, किसी पार्टी में जाते हैं, हम उसका आदर करने के लिए गिफ्ट देते हैं। நாம் யாருடைய பிறந்த நாளாவது திருமண நாளாவது அல்லது மற்ற விசேஷங்களுக்காவது நாம் செல்லும் போது அவர்களை சந்தோஷப்படுத்தவும் அவர்களை கனம் பண்ணவும் நாம் பரிசு பொருட்களை வாங்கி செல்வோம். हमारे जो बलिदान भी जो है वो परमेश्वर को महिमा देने वाला होना चाहिए। எனவே நாம் கொடுக்கிற அந்த காணிக்கைகளும் ஆண்டவரை கனம் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். पांचवी और आखिरी बात बता के मैं समाप्त करूं। சோ கடைசி காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். परमेश्वर की दृष्टि में अनमोल कौन बनता है? जो सच में उसकी सेवा को दिल से करता है। எனவே தேவனுடைய பார்வையில யார் விலையேற பெற்றவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே யார் முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் தேவ பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருப்பார்கள். யோவான் 12:26 में लिखा है, யோவான் 12:26 எழுதப்பட்டிருக்கிறது, यदि कोई मेरी सेवा करे तो मेरे पीछे हो ले, और जहां मैं हूं वहां मेरा सेवक भी होगा। यदि कोई मेरी सेवा करेगा तो पिता उसका आदर करेगा। ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுவார். जब हम परमेश्वर की सेवा में आते हैं प्रियो, परमेश्वर हमारा आदर करता है, उसके योग्य आदर के योग्य हम बनते हैं। யாரெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு முன் வருகிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் கனம் பண்ணுகிறார். परमेश्वर की सेवा करने का तात्पर्य सिर्फ पास्टर होना ही नहीं, परमेश्वर ने बहुत सारी मिनिस्ट्रीज को दिया हुआ है। அதாவது தேவனுடைய ஊழியத்தை வெறும் போதகர்கள் மட்டும் பாஸ்டர்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்பது அல்ல, தேவன் எல்லாருக்கும் பொறுப்புகளை ஊழியத்திலே கொடுத்திருக்கிறார். हमारे एफएमबी अनन ने आज गवाही दिया किस प्रकार मिशनरियों ने जो नहीं कर पाए वो गांव के विश्वासियों ने जाकर कर दिया। அருமையான அண்ணன் அவர்கள் நமக்கு சாட்சி சொன்னார்கள், இந்த நாட்கள்ல மிஷனரிமார்கள் செய்ய இயலாத காரியங்களை கூட எப்படி சாதாரண விசுவாசிகளை கொண்டு தேவன் செய்தார்கள். हर किसी के अंदर में परमेश्वर ने सेवा करने का एक मौका दिया हुआ है। அதாவது ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியான சந்தர்ப்பங்களை தேவன் தருகிறார். हमारे अल्बर्ट ब्रदर यहाँ पे ट्रांसलेट करते, वो एक मिनिस्ट्री है। அதாவது நமக்கு சகோதரர் ஆல்பர்ட் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம். पूरा यहाँ पे टीम बैठकर पूरा सिस्टम देखते हैं, साउंड को देखते हैं, ये भी एक मिनिस्ट्री है। ये அதாவது இங்க அமர்ந்து மியூசிக் சிஸ்டம் மற்ற காரியங்களை எல்லாம் கவனிக்கிறார்கள், அதுவும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஊழியம். उत्तमन ब्रदर कितने महीनों से बैठकर पूरा जो है उन्होंने जूम को
मिनिस्ट्री है ये। சகோதரர் உத்தமன் அவர்கள் கடந்த பல மாதங்களாக 8 மாதங்களுக்கு மேலாக 8 மாசமா 9 10 மாசம் பல மாதங்களாக இந்த ஜூமின் எல்லா காரியங்களையும் அவர்கள் ஆபரேட் பண்ணி வருகிறார்கள். இது ஒரு ஊழியம். बहुत टाइप की मिनिस्ट्रीज होती है। எனவே பலவிதமான ஊழியங்கள் உண்டு. चेयर लगाना एक मिनिस्ट्री है चर्च में। அதாவது ஆலயத்திலே சேர் போடுவது கூட ஒரு ஊழியம். कुछ लोग सोचते हैं मुझे पुलपिट मिलेगा तो मैं मिनिस्ट्री करूंगा, बाकी कोई मिनिस्ट्री मुझे नहीं चाहिए। அநேகர் யோசிக்கிறார்கள், எனக்கு பிரசங்க பீடம் பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு பிரசங்க பீடம் கிடைத்தால் செய்வேன், அதுதான் என்னுடைய ஊழியம் என்று யோசிக்கிறார்கள். जोएल आके पूरा वो अकाउंट रखते हैं कि किस किसने दिया है कितना, वो मिनिस्ट्री है चर्च के ग्रोथ के लिए। तो சகோதரர் ஜோயல் சிங் அவர்களுடைய அந்த பில்டிங் ஃபண்டுக்கான எல்லா அக்கவுண்ட்ஸையும் அவர் மெயின்டைன் பண்ணுகிறார்கள், அது ஒரு ஊழியம். हमारे ब्रदर विजय पूरा प्रेयर रिक्वेस्ट लेके सबको भेजते हैं, ये प्रेयर मिनिस्ट्री है चर्च के ग्रोथ के लिए। அதாவது சபையின் வளர்ச்சிக்காக சகோதரர் விஜயகுமார் அவர்கள் செய்கிற அந்த ஜெப ஊழியம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய பார்வையிலே விளையாடப்பட்ட ஒரு ஊழியம். हर विश्वासी का एक कर्तव्य है चर्च की सेवकाई में भाग लेने का। எனவே ஒவ்வொரு விசுவாசியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் திருச்சபையின் ஏதாவது ஒரு ஊழியத்திலே பங்கெடுக்க வேண்டும். बाइबल में लिखा है यदि कोई मेरी सेवा करेगा पिता उसका आदर करेगा। எனவே வேதாகமம் சொல்கிறது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். हालेलुया हालेलुया। आज तक आपने अगर किसी भी सेवा में भाग नहीं लिया, पास्टर से आके पूछिए पास्टर मैं किस सेवा में आपकी कलीसिया में मैं मदद करूं। எனவே இதுவரைக்கும் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களிலே ஊழியங்களிலே நாம் பங்கெடுக்காமல் இருந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம வந்து கேட்போம், நம்முடைய போதகரிடத்திலே என்ன 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 விதமான வேலைகள் எனக்கு நீங்க தரீங்கன்னு சொல்லி मैं अपने मन की बात बता रहा हूँ। चर्च खत्म हो जाता है, कई बार चेयर को भी कोई उठा के रखने वाले नहीं मिलते। நான் என்னுடைய இருதயத்தின் காரியத்தை சொல்கிறேன், ஆலயத்திற்கு பின்பு நம்ம உட்கார்ந்து இருக்கிற சேர அரேஞ்ச் பண்ணுவதற்கு கூட யாரும் இருப்பதில்லை. अनेक நேரம் பாஸ்டர் தான் எல்லாம் பண்ண வேண்டியது। जवान बच्चों का धन्यवाद, शनिवार को आके पूरा सेटअप करते हैं, लेकिन बाद में संडे के बाद दिखते ही नहीं है, पास्टर को करना पड़ता है। சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் நம்ம பாராட்ட வேண்டும். அவர்கள் சனிக்கிழமை வந்து எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனிக்காம மிஸ் பண்ணிட்டோம்னா ஓடி போய் விடுகிறார்। सेवकाई में बहुत सारे अपॉर्चुनिटीज है, हमें बढ़कर हमें काम करना बहुत आवश्यक है। எனவே ஊழியத்திலே अनेक விதமான ஊழியங்கள் இருக்கிறது, நாம் தான் முன்வந்து அதை செய்ய வேண்டும்। बाइबल में लिखा है एलीशा एलिया के हाथ धुलाते थे, हाथ धुलाने की सेवा करते थे। வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எலிசா எலியாவுடைய கைகளை கழுவுகிற ஒரு வேலையை ஒரு ஊழியத்தை செய்தார்। मैंने बहुत सारे प्रभु के दासों का सुना है जो अपने पास्टर के सिर्फ बैग लेकर साथ में उनके पीछे पीछे चलते थे, उनकी गाड़ी पहुंचते थे और उनके साथ में चलते थे। आज बहुत सारे बड़े बड़े सेवक बन चुके हैं, तो अभिषेक मिल चुका है। अनेक ஊழியக்காரருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் ஊழியத்தின் பாதையிலே அவங்களுடைய சீனியர் பாஸ்டர்ஸ் அந்த பேக் தூக்கி கொண்டு அவர்களோடு கூட ஊழியத்திலே செயல்பட்டவர்கள், அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாய் இருந்தவர்கள் இன்றைக்கு தேவனாலே பெரிய அளவில் பயன்படுத்தப்படுவதை நான் कई सेवकों को जानता हूं जिन्होंने अपने पास्टर के घर में झाड़ू लगा, उनके घर में जाकर बर्तन धोया, उनके साथ में मिनिस्ट्री में गांव-गांव में गए। आज प्रभु उनको बड़े-बड़े तरीके से सेवा में इस्तेमाल कर रहे हैं। अनेक இடங்களில் நானே பார்த்திருக்கிறேன், अनेक ஊழியக்காரர்கள் தங்களுடைய பாஸ்டருடைய வீடுகளிலே வந்து வேலை செய்து கிராமமாய் தங்கள் போதகரோடு அவர்கள் சென்று தங்கள் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் செயல்பட்டிருக்கிறார்கள்। இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை பல மடங்கு உயர்த்திருப்பதை நான் பார்த்தேன்। क्योंकि बाइबल में लिखा है यदि कोई मेरे सेवक को एक गिलास पानी भी देता है, पिता उसका भी प्रतिफल हमें देता है। எனவே இங்க வேதம் சொல்கிறது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் ஊழியக்காரன் என்ற நாமத்தின் நிமித்தமாக அதற்கான பலனை தேவன் கொடுக்கிறார்। पानी का भी प्रतिफल मिलेगा तो बिरयानी का कितना प्रतिफल मिलेगा। எனவே நாம் தண்ணீர் கொடுத்தாலே நமக்கு ஆண்டவர் பலன், அதற்கான பலனை கொடுத்தார் என்று சொன்னால் ஊழியக்காரரை கூப்பிட்டு பிரியாணி போட்டாங்க, எவ்வளவு பலனை ஆண்டவர்। हालेलुया हालेलुया। जो प्रभु के दासों का भी आदर करता है, परमेश्वर उसका भी आदर करता है। எனவே ஒருவன் தேவனுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணினால் தேவன் அவரை கனம் பண்ணுவார்। क्योंकि परमेश्वर ने अब्राहम को कहा जो तुझे आशीष देगा मैं उसको आशीष। தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்। हालेलुया। हालेलुया। आज की सुबह हम सीख रहे हैं परमेश्वर की दृष्टि में कौन अनमोल बना रहता है। எனவே இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தேவனுடைய பார்வையில யார் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்। कई बार लोग सोचते हैं मैं 20 साल से चर्च में जा रहा हूँ अभी भी वैसा ही हूँ, क्यों? क्वेश्चन पूछते हैं क्यों ऐसा होता
30 ஆண்டுகளாக ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தானே இருக்கிறேன் என்று ஒருவேளை கேள்வி கேட்கலாம். वो 6 साल पहले विश्वास में आया था, लेकिन आज प्रभु ने उसे बहुत आशीष दे दी। क्यों करके ऐसे क्वेश्चन मैंने कई बार लोगों से ये क्वेश्चन सुना है। So, அநேகர் கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார்கள், ஆனா இன்றைக்கு அவர்கள் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். 20 ஆண்டா நான் சர்ச்சுக்கு போறேனே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று கேள்வி கேட்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். और उसी का आज ये उत्तर है, ये 5 बातें क्या हम सच में परमेश्वर की दृष्टि में एक आदर का पात्र बन के हम जी रहे हैं। எனவே அதற்கான விடைதான் நாம் இன்றைக்கு சிந்தித்த 5 காரியங்கள். இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக இருப்போம். परमेश्वर किन्हें आशीष देता है? किनको आशीष देता है? தேவன் யாருக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார்? आपकी दृष्टि में अनमोल, யார் அவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். हम दुनिया की दृष्टि में अनमोल बनने के लिए कितना कोशिश करते हैं। எனவே நாம் இந்த உலகத்தின் பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாக இருப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். क्या हमने परमेश्वर की दृष्टि में अनमोल बनने के लिए कुछ कदम को उठा सकते हैं? எனவே நாம் தேவனுடைய பார்வையிலும் விலையேறப்பட்டவர்களாக இருப்பதற்காக இந்த புதிய ஆண்டிலே ஒரு சில படிகளை நாம் எடுத்து வைக்க முடியுமா? चुनाव आपके हाथ में है। எனவே தெரிந்தெடுப்பு உங்கள் கரம். परमेश्वर किसी का पक्षपात नहीं करता और परमेश्वर किसी को जबरदस्ती भी नहीं करेगा। எனவே தேவன் ஒருபோதும் பட்சபாதம் பார்க்கிறவரும் அல்ல, தேவன் ஒருபோதும் ஒருவரையும் பலவந்தம் பண்ணுகிறவரும் அல்ல. परमेश्वर ने चुनाव आपको दिया। எனவே ஆண்டவர் தெரிந்தெடுப்பை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். चाहता है प्रभु मैं एक आदर का पात्र बनना चाहता हूँ, आपके काम आना चाहता हूँ, इन 5 बातों के ऊपर अपने आप को ध्यान देना शुरू करें। எனவே யாரெல்லாம் ஆண்டவரே தேவனுடைய உம்முடைய பார்வையிலே நான் விலையேறப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறேன், உம்முடைய வேலையை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இந்த 5 காரியங்களை தங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்போம். क्या आप यीशु के लहू से धुले हुए लोग? நீங்கள் முதலாவது ஆண்டவருடைய இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். क्या आप अपने आप को लगातार पवित्र रखने के लिए प्रयास करते हैं? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக் क्या கொண்டிருக்கிறீர்கள். परमेश्वर के वचन को अपने जीवन में पहला स्थान देते हैं? அதாவது தேவனுடைய வசனத்தில் உங்கள் வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். क्या परमेश्वर को उत्तम भेंट से प्रभु की प्रतिष्ठा करते हैं? அல்லது மிக சிறந்த காணிக்கைகளாலே உங்கள் தேவனை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? क्या परमेश्वर की सेवा को आप पूरा करते हैं? அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் முழுமையாய் செய்கிறீர்கள்? आइए आज की सुबह अपने जीवन को हम समर्पित करें। எனவே இந்த காலை நேரத்துல நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுப்போம். ये 2021 बहुत ही अद्भुत होने जा रहा है। எனவே 2021 மிக அற்புதமாய் நமக்கு இருக்க போகிறது. जो परमेश्वर की दृष्टि में अनमोल बनने के लिए अपने आप को समर्पित करेगा, प्रभु उनको भी जीवन में ऊंचे स्थान पर रखेगा। எனவே தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாய் காணப்படும்படிக்கு யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்த போகிறார். परमेश्वर की दृष्टि ढूंढ रही है किसको मैं इस्तेमाल करूं। தேவனுடைய கண்கள் இந்த பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर ढूंढ रहा है, उसके लिए कौन खड़े होने को तैयार है। எனவே தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார், அதற்காக ஆயத்தமாய் எழுந்து நிற்க போகிறது. आज दुनिया अपनी इच्छा में चल रही है, लोग अपने लिए जी रहे हैं, लेकिन कौन है जो परमेश्वर के लिए जीना चाहता है। எனவே இந்த உலகம் தன்னுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தின் மக்கள் தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலை நேரத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு ஆயத்தப்படுத்துகிற மனுஷன் யார்? क्या हम कह सकते हैं प्रभु मैं तेरी दृष्टि में अनमोल बनना चाहता हूं, भले ही दुनिया की नजर में मैं तुच्छ गिना जाऊं, लेकिन मैं तेरी दृष्टि में अनमोल बनना चाहता हूं। ஆண்டவரே இந்த உலகத்தின் பார்வையிலே நான் மிக எளியவனாய் இருந்தாலும் நான் உம்முடைய பார்வையிலே மிக அருமையானவனாய் காணப்பட விரும்புகிறேன் என்று நம்மை ஒப்புக்கொடுப்போம். आइए हम प्रार्थना நாம் ஜெபம் செய்வோம். सर्वशक्तिमान पिता परमेश्वर, आज की सुबह हम आपके सम्मुख में धन्यवाद के साथ आते हैं। सारा आदर महिमा हम आपको देते हैं प्रभु जी। आज की सुबह हमने जो वचन को सुना प्रभु, आपने हमें अपनी दृष्टि में अनमोल और प्रतिष्ठित ठहराया है। हम धन्यवाद करते हैं प्रभु जी, हम इस योग्य नहीं कि हम आज इस आशीषों को हम प्राप्त करें। इस 2021 में प्रभु जी पहले इतवार में हम आपकी उपस्थिति में आपके वचन को हमने सुना, अनमोल और प्रतिष्ठित कैसे बने रह सकते। धन्यवाद प्रभु इन सारी बातों के लिए जो आज आपने हमसे बोला और बातचीत किया। मेरी प्रार्थना प्रभु जी यहाँ पर उपस्थित हर एक जन आपकी दृष्टि में अनमोल बने रहने के लिए सबको सहायता। यदि बीते सालों में, बीते महीनों में प्रभु जी उनके जीवन में अगर कुछ भी ऐसी बातें थी जो आपकी दृष्टि से वो दूर हो गए थे,
तो ये नया साल प्रभु उनको और आपके करीब आने के लिए सब कुछ सहायता करे। यदि हमारे बीच में ऐसा कोई है जो आज भी यीशु के लहू से अभी तक नहीं धुला है, प्रभु वो भी अपने जीवन में आज एक नया जीवन शुरू करने के लिए उसे सहायता करे। यदि यहाँ पर कोई ऐसा है जिसका जीवन अभी भी पवित्र नहीं हुआ है, तो प्रभु उसको आज तक पवित्र जीवन जीने के लिए आप उसे सहायता करें। जिसने आज तक प्रभु जी आपके वचन का आदर नहीं किया, ये नया साल प्रभु आपके वचन को पहला स्थान देकर शुरू करने के लिए मदद करें। जिसने आज तक प्रभु जी देने के विषय में सही तरीके से नहीं सीखा, आज तक प्रभु जी वो देने की महत्वता को और देने की महानता को भी समझ कर आगे बढ़ने पाए। और पिता जिसने आज तक सेवा में कोई भी हिस्सा नहीं लिया, इस नए साल में वो भी सेवा में आगे बढ़ने के, कलीसिया की उन्नति के लिए, आपके राज्य के कामों में हाथ बढ़ाने के लिए उसके जीवन में भी आप कार्य करें। सारी बातों के लिए आपको महिमा देते हैं। ये पूरा साल प्रभु जी हम सभी के लिए एक आशीषमय होगा करके प्रभु आपने वायदा किया है, उसके लिए धन्यवाद। और आपको महिमा देते लगातार हम सभी को अपने बलवंत हाथों में लेकर चल रहा है। यीशु मसीह के नाम से हम मानते हैं, आमीन।